எபிசோட் 5. நான் ஒரு ஏலியன் தமினா. விஷ ஜந்துவால் தாக்கப்பட்டு ஆழமான பள்ளத்தாக்கில் விழுந்த அகிலனும் தமினாவும் மேலே ஏறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பள்ளத்தாக்கை சுற்றி பெரிய செங்குத்தான வழுக்கு பாறைகள் இருந்தன. அதன் மீது ஏற முயன்று கால் வழுக்கி மடமடவென சரிந்து கீழே விழுந்தாள் தமினா. பின் எழுந்து நின்றவள் தன் ஆடையில் ஒட்டிய மண்ணை துடைத்தபடி, இது வேலைக்காகாத, நம்மளால இதை ஏற முடியாத, நான் வேற வழி ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் என்று சொல்லி தமினா காட்டிற்குள் நடந்தாள். அகிலனும் அந்த பாறையில் ஏற முயன்று பார்த்தான். முடியவில்லை என்றதும் முயற்சியை கைவிட்டான். அவர்களை கண்டு கொள்ளாமல் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு குறுக்கும் நடுக்குமாக நடைபயின்று கொண்டிருந்தது சின்னு. இதை பார்த்த அகிலன் சின்னுவை அலட்சியப்படுத்திவிட்டு மேலே ஏற வழி தேடிக் கொண்டிருந்தான். இங்க ஒரு பெரிய மனுஷன் இருக்கேன், என் கிட்ட வழி கேட்கணும்னு தோணுச்சா உனக்கு என்று கேட்டது சின்னு. போதுண்டா சாமி, உன்கிட்ட ஒரு தடவை வழி கேட்டு நான் பட்ட அவஸ்தை போதாதா? இதுல மறுபடியும் உன் பேச்சை கேட்டு நான் சீரழியணுமா? ஒண்ணும் வேணாம், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ என்று கடுப்பாக கூறினான் அகிலன். சின்னு கிடுகிடுவென ஓடி வந்து அகிலனின் தோளில் ஏறிக்கொண்டது. இங்க பாரு அகிலா, நான் சொல்றது கேளு. இங்க இருந்து சரியா 1 மைல் தூரத்துல ஒரு ஆறு இருக்கு. அது வழியா போனா நம்ம இந்த பள்ளத்தாக்க விட்டு வெளியே போயிடலாம். என்ன நம்பு, எனக்கு இந்த காட்டை பத்தி நல்லா தெரியும் என்று சின்னு ஆர்வமாக வழி சொல்ல அகிலன் சின்னுவை முறைத்தான். சின்னு எதுவும் பேசாமல் கீழே இறங்கி மறுபடியும் குறுக்கும் நெடுக்குமாக நடக்க ஆரம்பித்தது. கேட்க மாட்டான், என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் என்று நடந்தபடியே புலம்பியது சின்னு. வழி தேடி சென்றிருந்த தமினா மறுபடியும் அகிலன் இருக்கும் இடத்திற்கு வந்தாள். வழி கண்டுபிடிச்சிட்டேன், இங்க இருந்து சரியா 1 மைல் தூரத்துல ஒரு ஆறு இருக்கு. அது வழியா போனா நாம இந்த பள்ளத்தாக்கு விட்டு வெளியே போயிடலாம், வா போலாம் என்று அகிலனை அழைத்தாள் தமினா. சின்னு சொன்னதையே தமினாவும் சொல்ல அகிலன் சின்னுவை பார்த்தான். சின்னு அகிலனை ஏளனமாக பார்த்தது. இருவரும் ஆற்றங்கரையை அடைந்தார்கள். காட்டினை பிளந்து கொண்டு தறிக்கெட்டு ஓடிய நதி நீரை நிதானமாக தலைகுனிந்து குடித்துக் கொண்டிருந்தன பர்பிள் நிறம் கொண்ட சாதுவான ஜந்துக்கள். இவர்கள் வருவதை கண்டதும் ஜந்துக்கள் காட்டுக்குள் வேகமாக ஓடி பதுங்கியது. காற்றில் வீசிய குளிர்ந்த சாரல்கள் அகிலனுடைய ஸ்பரிசத்தில் படர சிலிர்த்தான். ஆற்றில் நீரோட்டம் அதிகமாக காணப்பட்டதா இதனை எப்படி போறது என்று வினவினான் அகிலன். நமக்கு ஒரு பரிசல் தேவை என்றாள் தமினா. ஒரு பெரிய மரத்தின் மட்டையை உடைத்து எடுத்துக்கொண்டாள். சிறு கொடிகளையும் விழுதுகளையும் கொண்டு ஒரு பரிசல் செய்ய முற்பட்டாள். அகிலனும் அவளுக்கு உதவினான். அகிலன் தீவிரமாக பரிசலை கட்டி கொண்டிருக்க அவனை பார்த்த தமினா, என்னை காப்பாத்துறதுக்கு நன்றி என்று தயங்கியபடி கூறினாள். அவளுக்காக மெல்லிய புன்னகையை உதிர்த்தான் அகிலன். அவனை ஆர்வமாக பார்த்த தமினா, யார் நீ? எதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்த? அதோட உன் கண்ணில் படுற எல்லாத்தையுமே நீ புதுசாதான் பாக்குற. என்கிட்ட உண்மையை சொன்னா நான் உனக்கு உதவ முயற்சி பண்றேன் என்று கேட்டாள். சற்றே யோசித்த அகிலன் தமினாவை நம்பினான். அவனிடம் தான் வந்த மொத்த கதையையும் ஒப்பித்தான். நான் இந்த கிரகத்தை சேர்ந்தவனே கிடையாது என்றான். அகிலன் சொன்னதை கேட்டு தமினா அதிர்ச்சி அடைந்தாள். அகிலன் தொடர்ந்தான், உங்க பூமியை போல இந்த பிரபஞ்சத்துல பல பூமிகள் இருக்கு. அதுல ஒரு பூமியை சேர்ந்தவன் தான் நான். எங்க பூமியில இருந்து உங்க கிரகத்துக்கு அனுப்புன டேட்டா கலெக்டர் மிஷின் ஒண்ணு கோளாறு ஆயிடுச்சு. அதை சரி செய்யதான் நான் இங்க வந்தேன். அந்த மிஷினை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும், நான் இங்க இருந்து போயிடுவேன் என்று சொல்லி பரிசலை கட்டி முடித்தான். அகிலன் சொன்னதை கேட்டு நம்ப முடியாமல் தமினா குழம்பினான். இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத தமினா, உன் உயிரை காப்பாத்தனவங்கிற முறையில கேட்கிறேன், உன்னால முடிஞ்சா எனக்கு உதவி பண்ண. பரிசல் ரெடி ஆயிடுச்சு என்று எழுந்தான் அகிலன். தமினா அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முன்பே தீர்மானித்திருந்தாள். ஆனால் அவன் ஒரு வேற்று கிரகவாசி என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. இருந்தும் அவனுக்கு உதவ முன் வந்தாள். அவனிடமிருந்து பறித்த தங்க பூவிதழை அவனிடமே ஒப்படைத்தாள். அகிலன் அதை மறுக்காமல் பெற்றுக்கொண்டான். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ஆனா உனக்கு உதவணும்னு மட்டும் தோணுது. ரைடன் நகரத்துல தவரூபன் ஒரு பூர்வக்குடி சித்தர் இருக்காரு. அவர் 500 வருஷமா ரைடன் நகரத்தோட தோட்டத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நான் உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன், அவரு கண்டிப்பா உனக்கு உதவி செய்வாரு என்றாள் தமினா. நிம்மதி பெருமூச்சு விட்ட அகிலன் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு பரிசலை ஆற்றடியில் தள்ளி செல்ல, அகிலா என்று அழைத்தாள் தமினா. அகிலன் திரும்பினான். உண்மையிலேயே பிபாஷா ரொம்ப அழகா இருந்தாளா என்று கேட்க தமினாவிற்கு பதில் சொல்லாமல் சிரித்துவிட்டு அகிலன் பரிசலை ஆற்றில் தள்ளி அதில் ஏறி அமர்ந்தான். தமினாவும் அகிலனுடன் பரிசலில் ஏற பயணம் தொடங்கியது. சில மணி நேர பயணத்திற்கு பின் இருவரும் ரைடனை அடைந்தார்கள். கவசபுரத்தின் வடக்கு வாசலை பயன்படுத்தி உள்ளே நுழைந்தார்கள். வீரர்கள் யாரும் அகிலனை பார்க்காத வகையில் பதுங்கியபடி தமினா அவனை அழைத்துச் சென்றார். யாரும் பார்க்காத நேரத்தில் அகிலனும் தமினாவும் தோட்டத்திற்குள் வேகமாக ஓடிச் சென்றனர். அவ்வளவுதான், நம்ம தோட்டத்துக்குள்ள வந்தாச்சு, இனிமே பிரச்சனை இல்லை என்றாள் தமினா. அகிலன் ஒரு வளைந்திருந்த மரத்தில் கை வைத்து மூச்சு வாங்கியபடி, எங்க
எங்க எங்க இருக்காரு அந்த தவரூபன் சித்தரு? சீக்கிரம் அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க என்றான் அவசரமாக. என் மேல இருந்து கையை எடு என்று கேட்டது ஒரு முதியவரின் கரகரத்த குரல். அகிலனுக்கு பக் என்றது. அவன் சாய்ந்திருந்த அந்த வளைந்த மரம் மெல்ல நிமிரத் தொடங்கியது. அகிலன் பயந்து நகர்ந்தான். நிமிர்ந்த மரம் தன் கிளைகளை முறுக்கி சோம்பல் முறித்துக் கொண்டது. உடலை சிலிர்ப்பியதில் சிதறி விழுந்தன சில இலைகளும் உடைந்த கிளைகளும். அகிலன் உறைந்து போய் பார்க்க சின்னு, இவருதான் தவரூபன் என்றது. தமினா அவரை வணங்கினாள். சின்னுவும் அவரை வணங்கி நின்றது. அகிலனும் வேறு வழியின்றி தன் இரு கைகளை கூப்பி அவரை வணங்கினான். தமினா வந்த நோக்கத்தை விவரித்தாள். ஐயா, எங்களை சந்திக்க சம்மதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட உதவியை நாடிதான் வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்கய்யா என்று தவரூப சித்தரிடம் வேண்டினாள் தமினா. அவர்களுக்கு ஒரு சோம்பல் பார்வையை மட்டுமே கொடுத்தார். பேசும் மரத்தை பார்த்து உறைந்திருந்த அகிலனிடம் போய் சொல்லு என்று செய்கை காட்டினாள் தமினா. ஐயா, என் பேரு அகிலன். இந்த பூமியை போலவே இருக்கிற இன்னொரு பூமியை சேர்ந்தவன். இந்த கிரகத்துல ரிப்பேர் ஆன ஒரு டெலிபோர்ட்டிங் மிஷினை தேடிதான் வந்திருக்கேன். அதை நான் சரி செஞ்சாதான் நான் என் பூமிக்கு போக முடியும். அது அந்த டிவைஸை கண்டுபிடிக்க நீங்க உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகுங்கய்யா. இங்க எல்லாமே புதுசாவும் பயமாவும் இருக்குங்கய்யா. என்னால முடியலையா என்று வேண்டினார். தவரூபன் கண்களை விரித்து அகிலனை உற்று பார்த்தார். தவரூபனின் பார்வை புரியாமல் முழித்தான் அகிலன். பின் தவரூபன் தன் கண்களை மூடி சில நொடிகள் மௌனமாக இருந்தார். அதன் பின் மெல்ல கண்களை திறந்தவர் அகிலனை பார்த்து, இல்லாத ஒன்றை எங்கு தேடினாலும் கிடைக்காது. நீ உன் பூமிக்கு திரும்பி செல்ல முயன்றாலும் முடியாது என்றார் தன் கரகரத்த குரலில். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அகிலன், என்ன சொல்றீங்க? அது அது இங்கதான் இருக்கணும் என்றான் பதட்டத்தில். தவரூபன் தொடர்ந்தார். நீ இங்கு வந்த நோக்கம் நிறைவேறாமல் போனாலும் இந்த ரைடன் மக்களுக்கு மறக்க முடியாத ஒருத்தனாக நீ இருக்கப் போகிறாய். ஞாபகத்தில் வைத்துக்கொள், எய்தவனுக்கு வேண்டுமானால் இலக்கில்லாமல் போகலாம். ஆனால் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பிற்கு நிச்சயம் ஒரு இலக்குண்டு. இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய அகிலா என்று கூறிய தவரூபன் மெல்ல வளைந்து சாதாரண மரமாக உறைந்தார். தோட்டத்திலிருந்து வெளியே வந்த அகிலன் தவரூபன் சொன்னதை கேட்டு தன்னம்பிக்கை இழந்தான். வாழ்க்கை ஏற்கனவே அவனுக்கு போதுமான வேதனையை கொடுத்திருந்தது. இதில் தன் குடும்பத்தை இனிமேல் பார்க்கப் போவதில்லை என்று நினைக்கும் போது அவன் இதயம் வெடித்து சிதறுவதைப் போல உணர்ந்தான். வருத்தத்தில் இருந்தவனை தேற்ற முயன்றாள் தமினா. நம்பிக்கை இழக்காத அகிலா, அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் என்றாள். எல்லாமே முடிஞ்சு போச்சுல, என் குடும்பத்தை இனிமே பார்க்கவே முடியாதுல்ல என்று கண்ணீர் விட்டு வருந்தினான். பின் எதையோ யோசித்தவன் கண்களை துடைத்துக் கொண்டு, இல்லங்க, அவர் ஏதாவது சொல்லிட்டு போறாரு. நான் அந்த டிவைஸை தேட போறேன். என் வழியை நான் பாத்துக்கிறேன். எனக்கு உதவணும் நினைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என குரல் தழுதழுக்க சொல்லி புறப்பட, அகிலா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு என்று தமினா அவனை தடுக்க முயற்சித்தாள். அப்போது பலமாக ஒலித்தது மக்கள் ஆரவாரமாக கூச்சலிடும் சத்தம். இருவரும் கவசபுரத்தின் நுழைவு வாயிலை பார்க்க தன் படை பரிவாரங்களுடன் கோலாகலமாக ரைடன் நகரத்திற்குள் நுழைந்தான் மிருகலோச்சன் என்னும் மாவீரன். விசித்திரமான முதலையின் தலையும் உடும்பின் உடலும் கொண்ட 1000 கிலோ எடையுள்ள பெரிய ஜந்துவின் மீது ஒரு அரசனை போல சவாரி செய்து வந்தான். அவன் சிகப்பு நிற இரட்டை வாள்களை தன் முதுகில் வைத்திருந்தான். அவனுடைய முகத்தில் இருந்த நீளமான வெட்டுக்காயமும் அவனது இரக்கமில்லாத பார்வையும் அவனை இன்னும் பயங்கரமானவனாக காட்டியது. ரைடன் நகரத்து பெண்கள் பலர் மிருகலோச்சனை போல மாவீரனை அடைய ஆசைப்படுவார்கள். ஆனால் மிருகலோச்சனுக்கோ தனக்கு நிகரான சிறந்த வேட்டைக்காரி விபாஷாவின் மீது ஆசை இருந்தது. படை வீரர்கள் அவரவர்கள் ஏந்திய வாள், கத்தி, கோடாரி, ஈட்டி என அனைத்திலும் வேட்டையாடப்பட்ட அசுர ஜந்துவின் உடல் பாகங்களை சொருகி பெருமையுடன் ஆட்டம் போட்டபடி நகரத்திற்குள் நுழைந்தார்கள். செம்பியன் தான் வைத்திருந்த கரித்துண்டுகளை அள்ளி வீச சில மக்கள் அதை கப்பென்று பிடித்துக் கொண்டார்கள். மிருகலோச்சனின் படை மூர்க்கத்தனமானது. அவனது படையில் இருப்பவர்கள் அடாவடியானவர்கள். ஆனால் பிப்பாஷாவின் படை அப்படியல்ல. இளைஞர்கள் நிறைந்த படை. வேட்டைக்கென்று சில நெறிமுறைகளை கடைபிடித்து அதை பின்பற்றி ஒழுக்கமாக வேட்டையாடுபவர்கள். விபாஷாவிற்கு ஒழுக்கமின்றி அட்டகாசம் செய்யும் மிருகலோச்சன் படையின் மீது பெரிய அதிருப்தி இருக்கிறது. அதனாலேயே அவர்களுக்குள் கருத்து மோதலும் சின்ன சின்ன சண்டைகளும் வருவது வழக்கம். கூடியிருந்த மக்கள் ஆரவாரம் செய்தபடி இருக்க மிருகலோச்சன் தன் கைகளை உயர்த்தினான். மக்களின் சலசலப்பு மெல்ல குறைந்தது. மிருகலோச்சன் பேசத் தொடங்கினான். எவ்வளவு பெரிய அசுர ஜந்துவா இருந்தாலும்
இந்த மிருகா படையோட மோதி ஜெயிச்சதா வரலாறு இருக்க கூடாது. பெரிய ஜந்துக்களை வேட்டையாடுறதுல இருக்கிற சந்தோஷத்தை விட உங்க எல்லாரையும் விட சிறந்தவனா இருக்கிறதுல தான் எனக்கு அதிக சந்தோஷம் என்று சுற்றியிருந்த மக்களை மட்டம் தட்டினான். மிருகா, முதல்ல நீ உன்னோட படை வீரர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடு, அப்புறம் வீரத்தை பத்தி பேசலாம் என்று குறுக்கிட்டாள் விபாஷா. அவள் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்த காண்டா மிருகத்தின் மீது சவாரி செய்து வந்தாள். அகிலனுக்கு சுற்றி நடக்கும் எதுவும் அவனது கவனத்தில் இல்லை. தன்னுடைய வாழ்க்கை திசை மாறி சுழன்று கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் உயிரற்ற உடலாக நின்று கொண்டிருந்தான். விபாஷாவை சுமந்திருந்த ஜந்துவின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான் அகிலன். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த ஜந்து தனது வாலினால் அகிலனை சுற்றி தூக்கியது. அகிலன், ஏய், என்னை இறக்கி விடு, என்னை இறக்கி விடு என்று அலறினான். இதை கண்டு அனைவரும் சிரித்தனர். அகிலன் பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த ஜந்துவை ஒரு சிறு கத்தியால் குத்த அந்த ஜந்து விபாஷாவையும் அகிலனையும் தூக்கி வீசிவிட்டு அங்கிருந்து ஓடியது. கூடியிருந்த மக்கள் அனைவரும் சிரிக்க விபாஷா அவமானமாக உணர்ந்தாள். கீழே விழுந்த விபாஷாவையும் அகிலனையும் பார்த்து கிண்டல் அடித்து சிரித்தது மிருகலோச்சனின் படை. முதல்ல நீ உன் ஜந்துவ கட்டுப்பாட்டுல வச்சுக்க கத்துக்கு விபாஷா, அப்புறம் அடுத்தவனுக்கு ஒழுக்கத்தை கத்து கொடுக்கலாம் என்றான் ஒருவன். என்னம்மா சவாரி வேணுமா? மிருகாவோட ரதத்துல நிறைய இடம் இருக்குமா, வந்து ஏறிக்கோ என்றான் மிருகாவின் நண்பன் செம்பியன். அதை கேட்டு மிருகாவும் மற்ற படை வீரர்களும் சிரித்தார்கள். மிருகலோச்சனும் தன் படைகளுடன் கலைந்து சென்றான். விபாஷாவின் முன்னால் நின்று பேச பயந்த பொதுமக்கள் கூட நடந்ததை பற்றி பேசி அவர்களுக்குள் கிசுகிசுத்தனர். அகிலனால் தான் அவமானப்பட்டதை உணர்ந்த விபாஷா அவனை கொல்ல தன்னுடைய வாளை எடுக்க தமினா அவன் முன் வந்து நின்றாள். தலைவி, அவன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். அவன் என்னோட உயிரை ஒரு விஷ ஜந்து கிட்ட இருந்து காப்பாத்தினா, அதான் அவனுக்கு உதவ நினைச்சேன். என்ன மன்னிச்சிடுங்க என்றாள் தமினா. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்ட விபாஷா பின் இறுக்கமான முகத்துடன், நான் அவமானப்பட்டதுக்கு இவன் இங்கேயே இருந்து என்கிட்ட சித்திரவதை அனுபவிக்கிட்டோம். இவன் ரைடன்ல இருக்க நான் சம்மதிக்கிறேன் என்று தமினாவை பார்த்து முறைத்தபடி கூறினாள். பின் விபாஷா தன் படை வீரர்களிடம், நல்லா கேட்டுக்கோங்க, இனிமே இவன் இங்க என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருப்பான். ஆனா இவனோட யாரு தொடர்பு வச்சுக்கிட்டாலும் அவங்களுடைய ஆயுதங்களும் பரிணாம வளர்ச்சி புள்ளிகளும் பறிக்கப்பட்டு என்னோட நிரந்தரமான எதிரி அவன் ஆயிடுவாங்க, புரிஞ்சுதா என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். விபாஷா தன் படைகளுடன் அங்கிருந்து சென்றாள். தமினாவும் அகிலனை பாவமாக பார்த்துவிட்டு அவர்களுடன் சென்றாள். கூட்டம் அனைத்தும் கலைந்து சென்றுவிட தன் அம்மா தங்கையை நிரந்தரமாக பிரிந்த சோகத்தில் தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்து கேளுங்கள். கிபி 2500